டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் அக்கட்சி எம்பி சசி தரூர் பங்கேற்காமல் புறக்கணித்தது விவாதத்திற்கு வழிவகுத்திருக்கிறது. கொல்கத்தாவில் ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்பதால் தன்னால் கூட்டத்தில் பங்கேற்க இயலாது என சசி தரூர் முன்கூட்டியே கட்சி மேலிடத்தில் தெரிவித்திருந்தார். இருந்தாலும் தொடர்ச்சியாக மேலிட கூட்டத்தில் அவர் பங்கேற்காதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. லோக் ஆயுக்தா சட்டத்தில் முதலமைச்சர் உயர் அதிகாரிகளை இணைக்க கோரி ஜனவரி 30ஆம் தேதி முதல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக சமூக செயற்பாட்டாளர் அண்ணா ஹசாரே அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர அரசுக்கு எதிராக போராட்டம் அறிவித்துள்ள அண்ணா ஹசாரே முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸுக்கு 7 கடிதங்கள் எழுதியுள்ளதாகவும் ஆனால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சருமான சிவராஜ் பாட்டீல் வயது மூப்பு காரணமாக காலமானார். 1970களில் மகாராஷ்டிர சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிவராஜ் பாட்டீல் உள்துறை அமைச்சர், மக்களவை சபாநாயகர் ஆகிய பதவிகளை வகித்துள்ளார். சிவராஜ் பாட்டீல் மறைவுக்கு மக்களவையில் அஞ்சலி செலுத்தப்பட்டு அவை பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.